நீங்கள் நம்ம பார்க்குறது டாடா டிகோரு. இதில் கஸ்டமருக்கு முன்னாடி எலி ஸ்மெல் அதிகமாக வருது, ஏதோ இறந்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை பற்றி பார்ப்போம். இப்போ ஸ்மெல்லு உள்ள டேஷ்போர்டுக்கிட்ட தான் வந்துச்சு. கஸ்டமர்கிட்ட டேஷ்போர்ட் பிரிக்க அப்புறம் வாங்கியாச்சு. பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுப்போம்ல, கண்டென்ட் பேக் எல்லாமே. அதனால் டேஷ்போர்ட்லாம் ஆல்ரெடி இருக்கிற திங்ஸ்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு பார்த்தா நம்ம அந்த ஹேண்ட் பிரேக்குக்கிட்ட எலியோட அந்த எச்சம்லாம் நிறையா இருந்துச்சு. சரி, அந்த கன்சல்ட் பண்ண மட்டும் கழட்டிட்டு பார்ப்போம் அப்படின்னா, ஹேண்ட் பிரேக் லிவர் இருக்குல்ல, அதுக்கிட்ட எலி அப்படியே ஏன் செத்து போய் ஒரு 2-3 நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. அதோட அந்த கழட்டிட்டு அந்த எலியும் வெளில எடுத்தாச்சு. வெளில எடுத்துட்டு அந்த எச்சம்லாம் நிறையா இருந்துச்சு. எல்லாத்தையும் க்ளவுஸ்லாம் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமும் பார்த்தோன்னா சைட்லலாம் நிறைய அந்த புழுலாம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி, கஸ்டமர்கிட்ட கேட்டு மேட்லாம் பிரிச்சிடலாம் அப்படின்னு கேட்டு அப்புறம் வாங்கியாச்சு. அப்புறம் அதை கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி பார்த்தோம். க்ளீன் பண்ணியும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. சரி, அதுக்கப்புறம் மேட்டை பிரிச்சுடுவோம் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு பேக் சீட்லேயும் பிரித்து பார்த்தோம். பேக் சீட்டை பிரித்து அங்கேயும் ஸ்மெல் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஸ்டெப்னி எல்லாத்தையும் வெளில எடுத்துகிட்டு சைடில் உள்ள கவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கே கார்னர் பார்த்தா ஒரு 3-4 எலிகிட்ட செத்து போய் அங்கேயுமா இருந்துச்சு. ஸ்மெல் அதிகமாக இருந்துச்சு. அதையும் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு அந்த மேட்லாம் கட்டிட்டு இப்போ இதுக்கப்புறம் எலி உள்ளே வராமல் இருக்கணும்ல, அதனால் ஏசி அந்த கவுல் பேனில் கட்டிட்டு அங்கே வெல்டிங் மெஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எலி திரும்ப உள்ளே வராமல் இருக்க. அப்புறம் அப்ரூவல் வாங்கினதுனால அந்த சீட்டு மேட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒன்று ஒன்றா பிரிக்க ஆரம்பித்தோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிக்க ஆரம்பித்து டேஷ்போர்டெலாம் பிரிச்சுட்டு அப்புறம் மேட்டு எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு சோப் ஆயில் போட்டு ஃபுல்லாக மேட்லாம் வாஷ் பண்ணிட்டோம். ஏன்னா அடுத்து ஸ்மெல்லு வரக்கூடாது அப்படின்ட்டு வெயிலில் நல்லா காய வச்சு அப்புறம் மேட்லாம் வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூலிங் காயிலும் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. கஸ்டமர்கிட்ட கேட்டால் கூலிங் காயிலும் அப்ரூவல் கொடுத்தாங்க. சரி, கூலிங் காயிலும் வேறு கூலிங் காயில் வாங்கணுன்ட்டு அதுவும் ஆர்டர் போட்டு கூலிங் காயிலும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு கூலிங் காயிலும் மாற்றுறோம். அதை ஏசி யூனிட் எல்லாத்தையும் பிரித்து வேறு கூலிங் காயில் புது காயிலும் மாற்றியாச்சு. மாற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்த பழைய ஃபிட்டிங் எல்லாத்தையுமே வாட்டர் வாஷ் பண்ணோம். எல்லா ஃபிட்டிங்குமே வாட்டர் வாஷ் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மறுபடியும் ஃபிட்டிங்லாம் போட ஆரம்பித்தோம். வாஷ் பண்ண மேட்டு, கீழே உள்ள அந்த ஃப்ளோர் மேட்டு, அதுக்கு மேலே வர்ற மேட்டு, அப்புறம் இந்த ஏசி யூனிட்டு, ப்ளோயர் யூனிட்டு, அப்புறம் டேஷ்போர்டு இப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் ஃபிட் பண்ணோம். ஃபிட் பண்ணிட்டு டேஷ்போர்டுமே ப்ரெஷர் போட்டு வச்சுருந்தோம். லீக்காக ஒரு 4 to 5 hours கிட்ட லீக்காக ப்ரெஷர் போட்டு லீக் செக் பண்ணோம். செக் பண்ணி லீக்லாம் எதுவுமே இல்லை. அதோட கேஸ் டாப் அப் பண்ணிட்டு கஸ்டமருக்கு வாட்டர் வாஷ் பண்ணி